ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டெக்கி லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ரெசிபி என்னன்றதை கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் நினச்சிட்ருப்பீங்க இது சிக்கன் அப்படின்ட்டு. இது சிக்கன் கிடையாது, பிஜியன். ஆமாம், யூஎஸ்ஏல நாங்கள் ஃபஸ்ட் டைம் பிஜியன் ட்ரை பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நான் ஆக்சுவலாக ரெசிபி பண்ணும்போதே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி முடித்ததுனால ரெசிபி என்னால் கரெக்டாக எடுக்க முடியல. பட் நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற மெத்தட்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிஜியன் கிரேவி எப்படி பண்ணும் அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னலாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அங்கே போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் இருக்கக்கூடிய திங்ஸை படிச்சுட்டு ஈஸியாக வீட்லேயே பிஜியன் கிரேவி பண்ணலாம். ஆக்சுவலாக நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிஜன் கிரேவி பண்ணேன். அதுக்கப்புறமா நான் பிஜன் வாங்கவே இல்லை. யூஎஸில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பிஜன் வாங்கி ட்ரை பண்ணோம். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒரு பிஜனோட விலை $14. இது ஃப்ரோசன் பிஜன் கிடையாது. இந்த புறா நாங்கள் லைவ் பொல்யூட்ரி ஷாப்பில் போயிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு என்ன சைஸ் நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு அவங்க பிடிச்சி நமக்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் மேபி காஸ்ட் அதிகமாக என்னவோ எனக்கு தெரியலை. பட் கொஞ்சம் சிக்கனை கம்பேர் பண்ணும்போது இது காஸ்ட்லி தான். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. இந்த பிஜியன் பாருங்கள், கிரேவி எவ்வளோ நல்லா எண்ணெய் மிதந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது ரொம்ப ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் தான் வச்சேன். பட் நம்ம பிஜியன் சமைக்கும்போது ஒரே ஒரு டிப் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பிஜியன் சிக்கன் மாதிரி ஒரு 2-3 விசில்ஸில் வேகாது. நம்ம ஒரு 5-6 விசில்ஸ்க்கு மேலே விடணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பருப்பெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா அது கூட தக்காளிலாம் நான் எதுவுமே சேர்க்கவே இல்லை. கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிஜியன் நாங்கள் 2 பிஜியன் வாங்கினோம். ஸோ 2 டபுளாக கட் பண்ணியிருந்தோம். ஒரு பிஜியனையும் 4 பீஸ் வந்தது. அப்படியே இந்த 4 பீஸையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறமா அதுக்கு உப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர். நான் எதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் இன்றைக்கி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரேவியோட கலர் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்றதுக்காக. பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் நான் போட்டதுனால அந்த எண்ணெயோட கலர் எவ்வளோ ஆரஞ்சு ஷேடாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 6-7 சவுண்டு வேக வச்சு எடுத்துட்டதுக்கப்புறமா இந்த கிரேவியை தனியாக ஒரு கிரேவி பேன் வச்சுட்டு தனியாக அதில் கொஞ்சமாக இந்த கிரேவி இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் கண்டென்ட் தான் அதில் இருக்கும் நம்ம புறா வேக வச்சும்போது. ஸோ அந்த வாட்டர் கண்டென்ட்டை மட்டும் தனியாக எடுத்து ஊற்றி மிக்சியில் தேங்காய், கறி மசால், கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் மட்டும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த பேனில் ஏற்கனவே இந்த புறா வேக வச்ச வாட்டர் இருந்தது இல்லையா, அதோட இந்த அரைச்சி வச்சுருந்த விழுதியும் சேர்த்து கொஞ்ச நேரம் கிண்டி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரெஷர் குக்கரில் வெந்திருந்த புறாவை மட்டும் தனியாக எடுத்து போட்டேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம தண்ணியில் தான் இந்த கிரேவியவே பண்ணுறோம், வெறும் புறா மட்டும்தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இந்த புறாவை போட்டுட்டு 2 கலரி கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிட்டோன்னா சுட புறா கிரேவி ரெடி. உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கலாம். நான் ஏற்கனவே பெப்பர் அந்த புறா வேக வைக்கும் போதே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அதனால் நான் லாஸ்ட்டாக பெப்பர் தூவலை. பட் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.